மீண்டும் மனித பிறவி எடுத்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக பிறக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் பேசியிருந்த நிலைகள், எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஜென்மத்தில் குஜராத்தில் பிறக்கட்டும், அங்குதான் கைகட்டி நிற்கிறார் என்று கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். நீங்க கொடுத்த பதவி உங்கள் வீட்டில் ஒருவனாக இருக்கின்றேன். மீண்டும் நான் மனித பிறவியாக பிறந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பிறக்க வேண்டும். மோடி தான் கொண்டு வந்த பில்லு தோத்து போச்சு, மசோதா தோத்து போச்சுன்னு அவரு புலம்புறாரு. பிரதமர்னும் மறந்துட்டு பேசி கொண்டிருக்கிறார். எடப்பாடிக்கு என்ன வந்தது? நீ தமிழ்நாட்டில் தானே பிறந்தீங்க, நீ தமிழனா தானே இருக்கேன்னு சொல்றீங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நேரத்துல அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு சாதகமா பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது தேர்தல் நேரத்துல சொல்றாரு, நான் அடுத்த ஜென்மத்துல பிறக்கக்கூடிய வாய்ப்பு, மனிதனாக பிறந்தா அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய யாராவது ஒரு குடும்பத்துலதான் பிறக்கணும்னு நினைக்கிறாராம். எனக்கு அடுத்த ஜென்மத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா அப்படியே அவர் பிறந்தாலும் தயவு செய்து தமிழ்நாட்டுல வேண்டாம். அவருக்கு எங்க பிடிக்குதோ குஜராத்ல போய் பிறந்துக்கிட்டோம். ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இப்ப கை கட்டி நின்றுகிட்டு இருக்காரு. அதனால அடுத்த முறை பிறந்தால் கொஞ்சம் முதுகெலும்போடு குஜராத்ல பிறக்கட்டும்.